தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே க்ளீன் பண்ணு. ஸ்லீப்ன்றது ஒரு மெடிசன். நீங்க கவனிச்சிருப்பீங்க, காலையில எந்திரிச்ச உடனே நம்மளோட யூரின் கொஞ்சம் கலர் மாறி போறத பார்க்கலாம். பிரீத்திங் பேட் பிரெத்தா இருக்கும். நம்மளோட கண்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே க்ளீன் பண்ணுது. டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, க்ரோத் ஹார்மோன்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால குழந்தைங்களை ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 10 o'clock நம்ம பெட்ரூமில் போய் ரொம்ப இருட்டான பெட்ரூமில் தான் நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5. ஸோ அப்போ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் நார்மல் டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர், ஆம்பர் கலர் சொல்லுவோம், அந்த லைட்டை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த ஒயிட் லைட்டில் வர வெளிச்சம் ப்ளூ வேவ் லென்த். இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா, இன்னும் இரவு ஆகலை, இன்னும் நைட்டு ஆகலை. ஸோ அதனால என்ன ஆகுனா, நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் வேலை இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடப்படும். அதனால தான் நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் தூக்கம் வரலன்னு திருப்பி நீங்கள் ஃபோனு செல்ஃபோன் பண்ணும்போது இன்னும் உங்கள் பாடி கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிர்காடியம் ரிதமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ 7 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது. ஸோ அடுத்து 30 minutes எக்ஸ்போஷர். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு பால்கனிலையோ மொட்டை மாடியில் போயிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஏன் இதுமே என்னன்னா, சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலையும் நம்ம கண்கள்ல அந்த லைட் படும்போது நம்ம உடம்புக்கு அப்பதான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு. இல்லைனா திருப்பி அந்த காலையில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பா 30 நீங்க வாக்கிங் பண்ணலாம், இல்லை நீங்க ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம். ஸோ 30 minutes சன்லைட் இருக்கணும். அடுத்து do not eat first 2 hours. காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ற ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு 2 மணி நேரம் தண்ணி தவிர வேற எதுவும் குடிக்க வேண்டாம். பிகாஸ் காலையில் உங்களோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் உடம்புக்குள்ள நடக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 hours எதுவுமே சாப்பிட வேணாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹேவ் அ கன்சிஸ்டன்ட் மீல் டைம். காலையில் ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஒரு 1 மணிக்கு லஞ்சு, இரவு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு டின்னர்னா இதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு 30 minutes முன்ன பின்ன இருக்கலாம். இது ஏன்னா இது ஒரு ரிதமில் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக தினமும் ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட பழகினீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு டைஜஷனுக்கு உண்டான எல்லா ஹார்மோன்களும் அந்த டைமில் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ டைஜஷனும் ஈஸியாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக சட்டைட்டி வரும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் உங்களோட டின்னரை முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்குள்ளே இல்லை மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, அந்த கல்ச்சர்லாம் வந்துட்டு இருக்கு. 3 மணிக்கு வெளில போய் சாப்பிட்றது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. என்ன ஆகும், நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலினே இல்லை. அப்போ அந்த சாப்பாடில் இருக்க சர்க்கரை எங்கே போகும்? ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ பில்லர் 2 அடிக்குவேட் ஆக்டிவிட்டி. தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும்? எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது பின்னாடி இருக்க ரீசன் என்ன, 3 காரணத்துக்காக நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்.